கண்டிப்பாக 130 140 அசால்ட்டாக வாங்குவாங்க. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் அவர் உட்காருவார். இதை விட அதிகமான தொகுதி தான் வின் பண்ணுவார். ஏன்னா மக்களுக்கு என்னமோ அடிக்க ஒரு வெறி கிளம்புற மாதிரி அவரை பற்றி கை வைக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வம் தான் ஏற்படுது. இப்போ மறுபடியும் ஆட்சி கழிச்சிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சா இதை விட அதிகமாக வருவார். விஜய் அடுத்த வாட்டி ஜெயிக்கும் போது 234 சீட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை விட ஒரு 50 தொகுதி எக்ஸ்ட்ராவே கழிக்கலாங்க அவர். இதுலேயே நிறைய இடத்துல அவர் சரியான முறை பிரச்சாரங்கள்லாம் செய்யலை. ஏன்னா முதல் இதுன்றதுனால அவருக்கு அந்த ஐடியா வர பாதுகாப்பு பிரச்சனை அது இதுலேயே ஒரு இடத்துல 40 பேருக்கு மேலே இதுவாகிட்டாங்கன்னும் போது மக்களோட ஆர்வத்தில் போனதில் நடந்த இதுதானே தவிர அது அவர் மேலே எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக கூட பயந்துட்டு அவர் கொஞ்சம் பிரச்சாரத்தெல்லாம் குறைச்சி தான் பண்ணார். நல்லா தீவிரமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய சீட்டு எடுத்திருப்பார். திருப்பி எலெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சீட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருப்பி எலெக்ஷன் வந்தாக்கா அவர் தான் இன் பண்ணுவார். இதில் திருப்பி அவங்க எலெக்ஷன் தொடங்கி திருப்பியும் ஓட்டுன்னு வந்தாக்கா அவர் விஜய் ஜெயிப்பார். ரீஎலெக்ஷன் வைங்க, அவர் தான் மெஜாரிட்டி நம்பர் 1 நீ பாப்புலர். நெக்ஸ்ட் காமராஜர் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த தமிழ்நாடுக்கு தேவை விஜய் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 185 170 வரைக்கும் வருவார் சார். கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் வருவார். ரீஎலெக்ஷன் வச்சாக்கா 234 தொகுதியில் 200 தொகுதி கண்டிப்பாக வருவாங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.